வணக்க மக்களே, நான் மக்களில் ஒருத்தி. நான் பேசுகிறேன். நம்ம விஜய் முதலமைச்சர்கள் 10 நாள் கூட ஆகலை. அவர்கிட்ட நாங்கள் 1000 ரூபா மகளிர் தொகைக்கு நாங்கள் மாதம் 15ஆம் நாங்கள் போட்டிருக்கோம், அதை நீங்கள் போடுங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம தமிழ்நாடு பல கோடி லட்சத்தில் கடனில் இருக்குது. அந்த கடனை அடைக்கிறதுக்கு எப்படின்னு அது வழிமுறையை பார்க்கல. நீங்கள் 1000 ரூபா கொடுங்கன்னா அவர் யார் எடுத்து அவர் கொடுப்பாரு? கொஞ்சம் அவகாசம் கொடுங்க, பொறுமையாக இருங்க. அவருக்கு மக்களுக்கு என்னென்ன செய்யணுமோ அந்த தேவைகளை எல்லாம் அவர் செய்வார். கொஞ்சம் ஏன்னா இப்போ தான் வந்திருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மக்கள் நம்ம கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். அதே மாதிரி இவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் 2021 வந்தார். ஆனால் அவர் 1000 எப்போ கொடுத்தார்? 2023 கொடுத்தார். இவர் 10 நாள் கூட ஆகலை. மகளிருக்கு கொடுங்கன்னு அவர் எங்கேருந்து கொடுப்பார்? அவர் 2020லலாம் என் மகளுக்கு கல்யாணம் ஆச்சு. அப்போ ஜெயலலிதா அம்மா ஆட்சி இருந்துச்சு. அப்போது 50,000மும் ஒரு பவுன் நகையும் கொடுப்பேன்னு சொன்னாங்க. நான் நம்பிக்கையில் நிறைய கடன்லாம் வாங்கி பிள்ளைய கல்யாணம் பண்ணி கொடுத்தேன். பாருங்கள், ஜெயலலிதா அம்மா ஆட்சி போச்சு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஆட்சி வந்துச்சு. அவங்க செய்த திட்டங்கள்லாம் அப்படியே நின்று போச்சு. அப்போ நாங்கள் கடன் வாங்கி முடித்தவங்களோ அப்போ நாங்கள் இது எங்கே போய் நாங்கள் கேட்க முடியும் சொல்லுங்கள்? அதே மாதிரி இப்போ தான் அவர் வந்திருக்காரு. கொஞ்சம் பொறுமையாக இருங்க. மக்களுக்கு வேண்டிய என்னென்ன செய்யணுமோ அது எல்லாம் அவர் செய்வார். உங்களுக்கு அவகாசம் 2 வருஷம் ஆச்சுல்ல, அதே மாதிரிக்கு அவர் கொஞ்சம் டைம் கொடுக்கணும்ல. அவசரப்படாதீங்க, பொறுமையாக இருங்க. நிதானமாக யோசனை பண்ணி செய்வார்.